ஊக்கமது கைவிடேல். விளக்கங்கள் கொடுக்கப்பட்ட போதிலும் புரிந்து கொள்ளப்படாமல் ஒதுக்கப்படுகின்றன சில புத்தகங்களும் சில உறவுகளும். சில இழப்புக்களாகவே இருக்கட்டும், அதை மீண்டும் அடைய நினைத்தால் அது உங்களை அதிகம் காயப்படுத்தும். கடமைக்கு பேசி நடிக்காதீர்கள். வெறுப்பதாக இருந்தால் மீண்டும் சந்திக்காத அளவிற்கு வெறுத்து ஒதுக்கிவிடுங்கள். சிலரை ஏமாற்றுவதற்கு பெரிய திட்டமெல்லாம் போட வேண்டாம். பாசம் காட்டுவதைப் போல் கொஞ்சம் நடியுங்கள் போதும். இது நடந்திருக்க கூடாது என்ற தருணம் எல்லோர் வாழ்விலும் இருக்கத்தான் செய்கிறது. எல்லாவற்றையும் கடந்து வாழ்வதே வாழ்க்கை. சந்தோஷமாக வாழ ஒரே வழி மற்றவர்களை பற்றி ஆராய்ச்சியை விட்டுவிட்டு நீ யார் என்பதை ஆராய்ந்து பார். அதில்தான் உன் வெற்றியும் மகிழ்ச்சியும் அடங்கி இருக்கின்றது. வாழ்வில் பணமும் அதிகாரமும் இல்லாத போது யார் உன்னோடு இருக்கின்றார்களோ அவர்கள்தான் உனக்கானவர்கள். ஆனால் ஒருபொழுதும் பணமும் அதிகாரமும் இல்லாமல் இருக்காதே. சண்டையிட்டு விலகிய பின்பும் சொல்லிய ரகசியங்கள் காக்கப்படுமாயின் அதுவே சிறந்த உறவு. எதையுமே புதிதாக கற்றுக்கொள்ள வெட்கப்படாதீர்கள். ஏனென்றால் ஒரு நாள் தெரியவில்லை என்பதற்காக அவமானப்பட நேரிடும். எல்லாவற்றையும் கடந்து வாழ பழகுங்கள். வாழ்க்கை வாழ்வதற்கே. நன்றிகள்.